உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் யோபுவுடைய வாழ்க்கையை குறித்து படிச்சுட்டு வரோம். சாரமுள்ள சாட்சின்ற அடிப்படையில 5 வாரங்கள் யோபுவுடைய பல்வேறு காரியங்களை குறித்து படித்தோம். தனி வாழ்விலே சாட்சி, குடும்ப வாழ்விலே சாட்சி, அதே போல தேவன் கொடுத்த சாட்சி, இழப்பின் மத்தியில சாட்சின்னு சொல்லி படித்தோம். யோபுவுடைய இழப்பு பயங்கரமான ஒரு இழப்பு. ஆனால் அந்த இழப்பின் மத்தியிலேயும் அவர் தேவனுக்காக எப்படி நின்று கொண்டிருக்கிறார் என்பதை படிச்சோம். இந்த யோபு புத்தகத்தை முழுவதுமாக படித்து பார்க்கும்போது யோபுவிலே ஏறக்குறைய 30 அதிகாரங்கள் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, யோபுவும் யோபுவுடைய நண்பர்களும் பேசக்கூடிய காரியங்களை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம படிக்க போற காரியம் என்னன்னா, யோபுவுடைய நண்பர்களை குறித்து நம்ம படிக்க போறோம். யோபுவுடைய நண்பர்கள். யோபுவுடைய நண்பர்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, சாரமற்ற சிநேகிதர்கள். சாரமற்ற சிநேகிதர்கள். இப்படி நண்பர்களை சொல்லலாமான்னு சொல்லி கேட்கலாம். பின்னாடி யோபு இவர்களுடைய அறிவுரையை குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அறிவுரை அல்லது உங்களுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, முட்டையுடைய வெள்ளை கருவை போல இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. முட்டையுடைய வெள்ளை கருவுக்கு எந்த சுவையுமே இல்லாம இருக்கிற மாதிரி, டேஸ்டே இல்லாம இருக்க மாதிரி, நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங், நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை எந்தவித சாரமுமே இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த சிநேகிதர்களை பற்றி படிக்கும் போது ஆண்டவர் கடைசியாக இந்த சிநேகிதர்களை கண்டிக்கிறார். ஆகவேதான் அவர்களுக்கு சாரமற்ற சிநேகிதர்கள் சொல்லி நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த சிநேகிதர்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். சிநேகிதர்களை பற்றி எங்க வாசிக்கிறோம்னா, யோபுவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல ஒரு அறிமுகம் ஆரம்பமாகிறது. யோபு 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். நன்றி சகோதரி, தேங்க்யூ. இந்த வசனங்களை படிக்கும் போது யோபுடைய சிநேகிதர்கள் எப்படி வந்தார்கள் சொல்லி அறிமுகம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கு நம்ம முக்கியமாக படிக்க போற பகுதி இந்த பகுதி தான். யோபு வேதனையின் மத்தியில கடந்து செல்லும் போது யோபுடைய விசுவாசம் பாதிக்கப்பட்டது உண்மைதான். இரண்டாவது, யோபுடைய விசுவாசம் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை, யோபுவை யார் நேசித்தார்கள், யோபுவை குறித்து மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள், பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது மற்றவர்களுடைய இறையியல் தியாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் இந்த சம்பவங்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, வாழ்க்கையில புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையில வேதனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள் யார், அதே போல நம்மோடு உள்ள உறவிலே ஆழம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இது நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவம் இல்லையா? வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நாம் நிறைந்திருக்கும் போது, வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய கையில பொருளாதாரத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கும் போது நம்மோட நெருங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய உறவு உண்மையான உறவு அல்ல. வாழ்க்கையின் எல்லா இழப்புகள் மத்தியிலேயும் நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள், நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள் தான் உண்மையாகவே நம்மை நேசிக்கிறார்கள் என்பது அர்த்தம். சரி, இதுல இந்த நண்பர்களை குறித்து படிக்கிறோம். நம்ம வாசிக்க கேட்ட வசனங்கள்ல இந்த நண்பர்கள் யார் என்று அந்த 11வது வசனத்துல ஒரு அறிமுகம் ஆரம்பமாகிறது. அந்த ஸ்லைட் நம்ம பார்த்தா நமக்கு புரியும்.
அதுல அந்த 3 நண்பர்கள், பவர் பாயிண்ட் ஸ்லைட் போடுங்க. 3 நண்பர்கள், 3 சிநேகிதர்கள் யோபுவை தேடி வருகிறார்கள். ஒருவர் பெயர் எலிபாஸ், அடுத்தவர் பெயர் பில்தாத், மூன்றாவது நபருடைய பெயர் சோப்பார். இந்த எலிபாஸ் பற்றி அந்த 11வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அவர் அந்த வசனத்தை மறுபடியும் கவனிங்க. தேமானியனாகிய எலிபாஸ், தேமானியனாகிய எலிபாஸ், தேமான் எனப்பட்ட ஊரை சேர்ந்தவர் இந்த எலிபாஸ். சரி, இந்த தேமான் எங்க இருக்கு? பைபிள்ல என்ன ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு படிச்சா தெரியும். இந்த தேமானை பற்றி தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல வரக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். அதுல என்ன கொடுத்திருக்குன்னா, இந்த தேமான் என்ற ஊர் ஞானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர் இந்த எலிபாஸ், முதலாவது. இரண்டாவது, இந்த எலிபாஸ் 3 நண்பர்கள்ல மூத்தவராக இருந்திருக்கலாம். ஆகவேதான் இந்த எலிப்பாசுடைய பெயர் முதலாவது சொல்லப்படுகிறது. இது மாத்திரமல்ல, இந்த யோபுடைய 3 சிநேகிதர்களும் வயதிலே மூத்தவர்கள். 32வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 32:6. ஆதலால் பரகேலின் குமாரன் எலிகு என்னும் தூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். தேங்க்யூ. இவர்கள் 3 பேரும் வயதிலே மூத்தவர்கள். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் நான் தப்பா சொன்ன ரெஃபரன்ஸ்க்கு கரெக்ட் ரெஃபரன்ஸ் பினோஜ் சொல்லியிருக்காங்க. 49வது அதிகாரம் 7ஆம் வசனம். சாரி, எரேமியா 49:7. தேங்க்யூ தம்பி. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. ஓகே, தேங்க்யூ. இந்த தேமானியனாகிய எலிப்பாசும் சொல்லும் போது, அந்த தேமான் ஏதோம் தேசத்திலே உள்ள ஒரு இடம். அந்த தேமான் எதற்கு புகழ் பெற்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்குன்னா, அங்கே ஞானவான்கள், அங்கே விவேகிகள் அதிகம் சொல்லி ஆண்டவரே சொல்ற. சரி, அதே போல நம்ம 2வது வாசிக்க கேட்டதுல எலிகு பேசும்போது எல்லாரும் மூத்தவர்கள் சொல்லி சொல்ற. அப்போ யோபுடைய நண்பர்கள் 3 பேரும் வயதிலே மூத்தவர்கள். அது மாத்திரம் இல்ல, யோபுடைய சீனியர்ஸ் இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது யோபுவை விட அவர்கள் மூத்தவர்கள். 15வது அதிகாரம் யோபு 15:10 வாசிக்கலாம். யோபு 15:10. உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. இந்த வசனங்களை சொல்லும் போது அவர்கள் யோபுவை விட மூத்தவர்கள். சரி, இந்த 3 நண்பர்கள் வராங்க. முதலாவது தேமானியனாகிய எலிப்பாஸ், 2வது சூகியனாகிய பில்தாத், 3வது நாகமாத்தியனான சோப்பார். இந்த 3 பேரும் யோபுவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இந்த 3 வசனங்களுக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, தேடி வந்த சிநேகிதர்கள். தேடி வந்த சிநேகிதர்கள். யோபுவுக்கு அநேக நண்பர்கள் இருந்திருக்கலாம். யோபு மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நிறைய இருந்திருக்கலாம். யோபுவுக்கு என்ன நடந்தது என்பதை அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அநேக நண்பர்கள் மத்தியில உண்மையாகவே யோபுவை நேசித்த நண்பர்கள் யோபுவை தேடி வருகிறார்கள். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திருப்பி அந்த வசனங்களை பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். 11ஆம் வசனத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டார்கள். முதலாவது, அவர்களுடைய காதுக்கு இந்த செய்தி வருகிறது. இன்னைக்கு மல்டிமீடியா பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு, கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. ஒருவேளை ஒரு இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, பல்வேறு காரியங்கள் மூலமாக அடுத்த வினாடியில அல்லது ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல உலகத்துல இருக்க எந்த ஒரு மனிதனையும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஆனா யோபு வாழ்ந்த காலத்துல போன் கிடையாது. யோபு வாழ்ந்த காலத்துல போஸ்ட் ஆபீஸ் கிடையாது. எந்தவித தகவல் தொடர்பும் கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு ஒரு நபர் தகவலை கொண்டு சென்று சொன்னால்தான் அவங்க காதுக்கு கேள்விப்பட முடியும். ஏதோ ஒரு விதத்துல இந்த நண்பர்களுடைய காதுக்கு செய்தி வருகிறது.
யோபு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஊருக்கு வெளியே அந்த சாணம் கொட்டக்கூடிய, சாணத்தை எரிக்கக்கூடிய சாம்பல் மீது உட்கார்ந்திருக்கிறான் என்ற செய்தியை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் எளிதாக யோபுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். இதான் இந்த பகுதியில படிக்கக்கூடிய காரியம். மற்றவர்கள் யாருமே கேள்விப்படவில்லையா? கேள்விப்படவில்லை. கேள்விப்பட்டாங்களான்னு தெரியல நமக்கு. ஆனா இந்த பகுதி தெளிவாக சொல்கிறது, இவர்கள் கேள்விப்பட்டார்கள். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, யாரை நாம் நேசிக்கிறோமோ, யாரோடு தொடர்ந்து உறவு வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய நிலைமை என்ன என்பதுதான் நம்ம கேள்விப்பட முடியும். யாரை நாம் நேசிக்கவில்லையோ, யார் மீது நமக்கு அக்கறை இல்லையோ, யாரோடு நமக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்லையோ அவர்களுக்கு என்ன நடக்குதுன்றதே நமக்கு தெரியாது. இது இயற்கையான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம்னா, அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளே நமக்கு ரொம்ப பெரிய பாரமாக மாறிவிடுகிறது. என்னை சுற்றி, என்னுடைய குடும்பத்தை சுற்றி, என்னுடைய பிரச்சனைகளை சுற்றியே நான் வாழ ஆரம்பித்து விடுகிறேன். விளைவு என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து யோசிப்பதற்கு, மற்றவர்களுடைய காரியங்களை விசாரிப்பதற்கு, மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை கேள்விப்படுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, யோபுவுக்கு என்ன நடந்தது என்பதை இவர்கள் கேள்விப்பட்டார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? நெகேமியாவுடைய புத்தகத்தை படிச்சு பார்க்கும்போது, நெகேமியா நண்பர்கள் சூசான் அரண்மனையில இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். வந்த உடனே அதுல ஆனானின்னு சொல்லி ஒருத்தர் வராரு, இன்னும் ஒரு சிலர் வராங்க. வந்த உடனே நெகேமியா அவங்க கிட்ட விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாருன்னா, எருசலேமிலே அலங்கம் இடிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்று விசாரிக்கிறார். எவ்விதமாக இருக்கிறார்கள் சொல்லி விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே அவங்க தெளிவாக என்ன நடக்கிறது என்பதை அவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம ஒரு நபர் மீது அக்கறை இருக்கும் போது, ஒரு நபரோடு தொடர்பு இருக்கும் போது, ஒரு நபரை புரிந்து கொள்ள விரும்பும் போது அவரை பற்றிய செய்திகள் நாம் கேள்விப்படுவோம். நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போதே நம்ம அப்படித்தானே, நம்முடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா அதை மட்டும் நம்ம வாசிப்போம். அரசியலிலே ஆர்வம் உள்ள மக்கள் டிவியில நியூஸ் ஆன் பண்ணாங்கன்னா அரசியல் செய்திகளை கேட்பார்கள். அதே போல குக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் டிவியில வரக்கூடிய சமையல் குறிப்புகளை மட்டும் படிப்பாங்க. அல்லது ஒருவேளை ஹெல்த் கான்சியஸா இருக்கக்கூடிய மக்கள் அதை மாத்திரம் செலக்ட் பண்ணுவாங்க. எந்த காரியத்தின் மீது நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு விரும்புவோம். இந்த சகோதரர்கள், இந்த 3 நண்பர்களும் யோபுவுக்கு என்ன நடந்தது என்பதை கேள்விப்பட்டார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி உள்ள சக விசுவாசிகளுக்கு, நாம் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது அப்டேட் நமக்கு தெரியுமா? நிறைய நேரங்கள்ல ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கொரோனா வந்துருச்சுன்றதே நமக்கு தெரியல. ஏன்? நமக்கு ஒரு சில செய்திகளை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, அல்லது நமக்கு தெரியப்படுத்த வேண்டிய அளவுக்கு யாரும் தெரியப்படுத்தாமல் இருப்பதற்கும் காரணம் உண்டு. இவர்கள் முதலாவது கேள்விப்பட்டார்கள். அதே 11ஆம் வசனத்தை நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்குன்னா, கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். முதலாவது கேள்விப்பட்டார்கள், இரண்டாவது யோசனை பண்ணினார்கள். என்ன யோசனை பண்ணாங்க தெரியுமா? ஒன்று, அவனுக்காக பரிதபிக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். இரண்டாவது, அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று யோசித்தார்கள். புதிய மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, துக்கம் விசாரிக்கவும் ஆறுதல் கூறவும் அவர்கள் விரும்பினார்கள், அவர்கள் யோசனை பண்ணினார்கள். ஒன்று செய்தி அவங்க காதுக்கு வருது, அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த செய்தி என்ன செய்யுதுன்னா அவர்களை பாதிக்கிறது. செய்திக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். The message needs a response. அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி யோசித்தாங்க. அந்த 2 ரெஸ்பான்ஸ் அவங்க யோசித்தாங்க. என்னன்னா, ஒன்று பரிதபிப்பது, எம்பதி. இரண்டாவது ஆறுதல் சொல்வது, கம்ஃபர்ட். எம்பத்தின்னு சொல்லி சொல்லும் போது வேதனை வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் எவ்விதமாக உணர்கிறானோ அவ்விதமாகவே உணர்வது, அவனோடு சேர்ந்து துக்கப்படுவது, அவனுக்காக பரிதாபப்படுவது. இது முதலாவது. இரண்டாவது, அந்த துக்கத்தோடு நின்று விடுவதல்ல,
துக்கத்திலிருந்து அந்த மனிதனை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பது. இது ரெண்டையும் அவங்க என்ன செஞ்சாங்க? யோசனை பண்ணினார்கள். அவர்கள் பரிதபிக்க யோசனை பண்ணினார்கள். இரண்டாவது, ஆறுதல் சொல்ல யோசனை பண்ணினார்கள். அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இழப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை நாம் சந்திக்க போகும்போது, இழப்பிலே கடந்து போகக்கூடிய ஒரு குடும்பத்தை நாம் சந்திக்க போகும்போது, அல்லது ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து போகும்போது, ஏன் நாம் போகிறோம் என்பதை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். ஒண்ணுமே யோசிக்காம ஏதோ எல்லாரும் போறாங்க, அல்லது நான் போகாட்டா அவங்க ஏதாவது நினைப்பாங்க, போகாட்டா மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக போனோம்னா உதவி செய்வதற்கு பதிலாக நாம் உபத்திரவமாக மாறி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இவங்க என்ன செய்யறாங்க? முதலாவது கேள்விப்பட்டார்கள், இரண்டாவது அவனுக்காக பரிதபிக்க, அவனுக்கு ஆறுதல் சொல்ல யோசனை பண்ணினார்கள். இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா போட்டிருக்க? அந்த 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறதுனா, அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள், கேள்விப்பட்டார்கள், யோசனை பண்ணினார்கள், மூன்றாவது புறப்பட்டு வந்தார்கள். இன்னைக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அன்னைக்கு கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு உள்ள அந்த பயண வாய்ப்புகள் அன்னைக்கு கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஆனா இவங்க இந்த பகுதியை படிச்சு பார்க்கும்போது தூர இடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி அவனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். எதை காட்டுது? யோபுவின் மீது அக்கறையுள்ள நண்பர்கள். அவங்க அக்கறை இல்லாமலாம் வரல. அத்தனை நண்பர்கள் இருக்கும்போது இந்த 3 பேர் மாத்திரம் யோபுவை பார்க்க வந்தது அவன் மீது உள்ள அக்கறையினாலே வந்தார்கள். ஏன் இவங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாதா? அவங்களுக்கு குடும்பம் கிடையாதா? அவர்களுக்கு தொழில் கிடையாதா? அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் கிடையாதா? சொல்லி நம்ம யோசிக்கலாம். இது எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் யோபுவை ஆறுதல் படுத்த வேண்டும், யோபுவோடு சேர்ந்து துக்கப்பட வேண்டும், யோபுவோடு பரிதபிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கிளம்பி வந்தார்கள். கேள்விப்பட்டார்கள், யோசனை பண்ணினார்கள், மூன்றாவது புறப்பட்டு வந்தார்கள். ஆக்ஷன். அதாவது யோபு மீது உள்ள கரிசனை அவர்களை செயல்பட தூண்டிற்று. கேள்விப்பட்டார்கள், யோசனை பண்ணினார்கள், மூன்றாவது புறப்பட்டு வந்தார்கள். ஏன் அவங்க புறப்பட்டு வரலாம்? ஏதோ தூர இடத்துல இருந்து அவனுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் அவனுக்கு ஆறுதலை கொடுக்காது என்பதை அறிந்திருந்தார்கள். முதலாவது காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். இரண்டாவது, இவர்கள் சென்று யோபுவோடு இருப்பார்களானால் இவங்களுடைய பிரசன்ஸ், இவர்கள் அங்கே அவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் அவனுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கும் என்று அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவங்க அங்கிருந்து என்ன செய்யல, கிளம்பி நேர பாத்திரக்காக வந்தாங்க. சரி, அவங்க வந்தது நல்லதா கெட்டதான்றதை பின்னாடி படிக்கலாம். ஆனா வேத வசனத்துல மறுபடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, வாழ்க்கையிலே களிப்பு வீட்டுக்கு போகக்கூடிய மக்கள் அநேகம், கொண்டாட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் அநேகம். ஒருவேளை ஒரு கெட் டுகெதர்னா அதுக்கு வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகம். அதே உபவாச ஜபமா இருக்குமானா, அல்லது ஒரு வேதனையான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்குமானா அதுக்கு வரக்கூடிய கூட்டம் மிக மிக குறைவு. ஆனால் யார் வேதனையின் மத்தியில் நம்மை தேடி வருகிறார்களோ அவர்களே உண்மையாக நம்மை நேசிக்கக்கூடியவர்கள். இவங்க கிட்ட நம்ம படிக்க வேண்டிய பாசிட்டிவான காரியம் என்னன்னா, இவர்கள் தங்களுடைய வேலையை விட்டு, தங்களுடைய இடத்தை விட்டு கிளம்பி யோபு இருக்கக்கூடிய ஊருக்கு பல மைல் தூரம் பயணம் பண்ணி அவங்க வந்துடுறாங்க. நம்ம இந்த வசனங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? பிரசங்கியுடைய புத்தகம் 7வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பிரசங்கி 7 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். இந்த வசனங்களை படிக்கும் போது சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து எழுதுறார். பிரசங்கி புத்தகத்தை அநேகர் வாசிக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? அதுல எப்ப பார்த்தாலும் மாயை மாயை மாயைன்னு சொல்லியிருக்காரு. வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி. என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இதை எழுதுறது உண்மையா பொய்யா? உண்மையா எழுதுறாரு.
வாழ்க்கையில கடைசியில திரும்பி பார்த்து ஐயோ நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி யோசிக்காம இருக்கலாமா? நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கலாம், பிரசங்கி புத்தகத்தை வாசிக்கலாம். இதுல வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து சாலமோன் ஞானி பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினால என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஒரு மனிதன் இழப்பின் மத்தியிலே கடந்து செல்லும் போது, ஒரு மனிதனுடைய வீட்டிலே சாவு நடந்திருக்கும் போது நானும் நீங்களும் அங்கே செல்வோமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அநேக நேரங்கள் அநேகர் வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவு வரும்ன்றதை யோசிக்கவே விரும்புறது கிடையாது. அதனால என்ன செய்யறது? அவாய்ட் பண்ணிடுறது. அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது பிரதர், அதனால நான் என்ன செய்வேன், கல்யாண வீட்டுக்கு போவேன், கெட் டுகெதர் போவேன், மற்ற அநேக காரியங்களுக்கு போவேன், நான் சாவு வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். வாழ்க்கையை சற்று யோசித்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காக நாம் துக்கப்படுவோமானால் அதன் மூலமாக நம்முடைய இருதயம் சீர்படும். அடுத்து ஒரு கடினமான வார்த்தையை சாலமோன் பயன்படுத்துகிறார். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். இந்த இடத்துல மூடர் சொல்லி நீதிமொழிகள்ல வருவதும் பிரசங்கி புத்தகத்துல வருவதும் படிக்காதவர்கள் அல்லது நம்ம சொல்லக்கூடிய உலக பிரகாரமான அறிவில்லாதவர்கள் சொல்லி அர்த்தம் இல்ல. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை செய்யாதவர்கள், தேவனோடு உறவு இல்லாதவர்கள், தேவனுடைய திட்டங்களை மதிக்காதவர்கள் சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல ஞானிகள் சொல்லி சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும். 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்போ வேத வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் தேவையுள்ள வேதனையின் மத்தியில, இழப்பின் மத்தியில கடந்து போகக்கூடிய ஒருவரை நாம் போய் சந்திப்பது நல்லது. அப்படி சந்திப்பது அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். யோபுடைய நண்பர்களை பாராட்ட வேண்டிய காரியம் என்னன்னா, அவர்கள் கேள்விப்பட்டார்கள், யோசனை பண்ணினார்கள், அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இந்த கேட்டுட்டு இருக்க என்னுடைய சகோதர சகோதரிகளை, கடைசியாக இழப்பின் மத்தியில கடந்து போகக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு நம்ம போன் பண்ணிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எங்க பிரதர், எங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, எங்க ஃபேமிலியை ரன் பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம யோசிக்கிறோம்ல. பவுல் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் அழுகிறவர்கள் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோம் சொல்லி சொல்ற. நம்முடைய துக்கத்தையே பார்த்து கொண்டிருப்போமானால், நம்முடைய காயங்களையே நாம் கட்டி கொண்டிருப்போமானால் தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியாது. வேதனை எல்லாருக்கும் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, இந்த ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, வேதனை உண்டு. ஆனால் தேவன் ஐக்கியத்திலே நம்ம எதற்காக வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு அவயவம் பாடுபடும் போது எல்லா அவயவமும் பாடுபடும். ஒரு அவயவம் சந்தோஷப்படும் போது எல்லா அவயவமும் சந்தோஷப்படும். ஒவ்வொரு அவயவமும் மற்றொரு அவயவத்தை குறித்த அக்கறையோடு இருக்கும்படியாக தேவன் அபிதமாக ஏற்படுத்தியிருக்கிறார் சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 12, 13, 14 அதிகாரத்துல எழுதுறார். இது as believers, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஒரே சரீரத்தை சேர்ந்தவர்கள், வித்தியாசமான உறுப்புகள். இப்போ என்னுடைய கண்ணுல ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி வச்சுக்கிறேங்க. கண்ணுல தூசி விழுந்த உடனே கண்ணுடைய இமை உடனடியாக கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூடிக்கொள்கிறது. உடனே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தூசி கண்ணை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக மூளைக்கு செய்தி போய் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. மூளை என்ன சொல்லுது? உடனே அங்க இருக்கக்கூடிய டேப்புக்கு போய், தண்ணி பைப்பு கிட்ட போய் தண்ணீரை எடுத்து அந்த கண்ணை கழுவ வேண்டும் சொல்லி சொல்லுது. உடனே கால் விரைகிறது, கை தண்ணீரை எடுத்து கழுவுகிறது. ஒரு சாதாரண தூசி விழுந்ததற்கு எல்லா அவயவங்களும் சேர்ந்து பாடுபடுகிறது. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். பிலிப் யான்சி, தேவனாலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர், அவர் எழுதின ஒரு புத்தகம் உண்டு, Where is God when it hurts? தேவன் எங்கே போனார் வேதனையின் மத்தியிலன்னு ஒரு புத்தகம், நல்ல புத்தகம், ஆழமான புத்தகம், வேதத்தின் சத்தியங்களை தெளிவாக பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல உள்ள ஒரு கோட்டை என்னுடைய மனைவி சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க?
நீங்க இப்படி கேள்வி கேட்காதுங்க. என்ன கேட்காதுங்க? வேர் இஸ் காட் வென் இட் ஹர்ட்ஸ் கேட்காதுங்க. பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில் தேவன் எங்கே போனார்னு சொல்லி கேட்காதுங்க. வேர் இஸ் த சர்ச், வேர் இஸ் த ஃபெல்லோஷிப் வென் இட் ஹர்ட்ஸ் சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொல்றார். வேதனையின் மத்தியில, இழப்பின் மத்தியில தேவன் எங்கே போனார் என்று கேட்பதற்கு பதிலாக தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியம் எங்கே போனது என்பதை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர்கள் கேள்விப்பட்டார்கள். இவர்கள் யோபு அளவுக்கு விசுவாச வீரர்கள் கிடையாது. யோபு தேவனை அறிந்து வைத்த அளவுக்கு இவர்கள் அறிந்தவர்கள் அல்ல. இவர்களுடைய ஆலோசனை யோபுவுக்கு பயனற்றதாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இவர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த இவர்கள் செய்தி இவர்களை பாதித்தது. யோசனை பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். என் மனசுல மறக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னா, ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய மனைவி ரொம்ப முடியாம சிக்கா இருக்கும் போது ஒரு சில நாட்கள் அங்க பெட் ரிட்டனா ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில புதிதாக ஒருவர் வந்தார். அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோம். அவர் யாருன்னே தெரியாது. அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன அறிமுகப்படுத்தினா, ஐ எம் டாக்டர் டேவிட்னு சொல்லி சொன்னார். பெரிய ஒரு சீனியர் டாக்டர் அவர். இப்போ தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி பீரியட்ல அவங்க இருக்காங்க. அவர் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்விதமாக பொருட்களை வாங்கிட்டு போவோமோ அவ்விதமாக வாங்கி கொண்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு, எனக்கிட்டையும் என்னுடைய மனைவி பிருந்தாகிட்டையும் கொடுத்துட்டு நன்றாக ஜெபம் பண்ணிவிட்டு எங்களை ஆறுதல் படுத்தி விட்டு சென்றார்கள். அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், எங்களை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் ஜெபம் பண்ணேன். என்னுடைய எப்பொழுதுமே நான் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தேவையோடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்விதமாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் யார் இருந்தாலும் நான் அவர்களிடத்துல பேசி ஆறுதல் படுத்தி ஜெபித்து விட்டு போவது என்னுடைய பழக்கம் சொல்லி சொன்னார். தேவ தூதரை போல வரக்கூடிய மக்கள், ஒட்டஞ்சத்திரம் இவாஞ்சலிக்கல் கிராஜுவேட்ஸ், இஜிஎஃப் மெம்பர்ஸ் எங்க மீது பாராட்டின அன்பை மறக்க முடியாது. சொந்த சகோதர சகோதரிகளை போல வியாதியின் மத்தியில கடந்து செல்லும் போது அவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டார்கள், எங்களை பராமரித்தார்கள். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, நாம் மற்ற விசுவாசிகள் மீது இப்படிப்பட்ட அக்கறையை நாம் காட்டுகிறோமா? நம்மாலே இயன்ற காரியத்தை செய்கிறோமா? அதான் நான் கேட்டேன். கடைசியாக நாம் போன் பண்ணி வேதனையில் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதரை விசாரித்தது கடைசியாக எப்பொழுது? வேதனையின் மத்தியில கடந்து போகக்கூடிய ஒரு மனிதருக்காக நாம் ஜெபித்தது எப்போது? இழப்பின் மத்தியில கடந்து போகக்கூடிய ஒரு மனிதரின் இழப்பின் மத்தியில் அதை பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம அவங்களை சந்தித்தது கடைசியாக எப்பொழுது என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். இது எல்லாமே யோபுவின் நண்பர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நேர்மறையான குணங்கள். சரி, அடுத்தது 12ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். யோபு 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூக்கிக் கொண்டு. நண்பர்கள் வந்து விட்டார்கள். யோபு இருக்கக்கூடிய அந்த ஊஸ் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. தூரத்துல இருந்து அப்படியே யோபுவை பாக்குறாங்க. யோபுவை நன்றாக அறிந்தவர்கள், யோபுடைய உறவினர்கள் கூட சொல்லலாம். தூரத்துல பார்த்தா என்ன நடக்குதுன்னா, கோடீஸ்வரனாக இருந்த ஒரு மனிதன், செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு மனிதன், 10 பிள்ளைகளோடு பயங்கர ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய சாம்பல் குவியல் மீது உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். வாழ்க்கையின் இழப்புகள் யோபுவை உருக்குலைய பண்ணிவிட்டது. இதுல நல்ல புதிய தமிழ் மொழிபெயர்ப்புல என்ன கொடுத்திருக்கு தெரியுமா? அவர்கள் உரு தெரியாமல் சொல்லி இந்த நம்முடைய வேதாகமத்துல வாசிக்கிறோம்ல, அவர்கள் அடையாளம் தெரியாமல் அவர்கள் பார்க்கும் போது யோபுவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சத்தமிட்டு அழுதார்கள், வாய்விட்டு அழுதார்கள். அழுது தங்களுடைய சால்வையை கிழித்து கொண்டார்கள். வேதத்துல அநேக இடங்கள்ல தங்களுடைய சால்வையை கிழித்தார்கள் வருதுல. எதை தெரியுமா காட்டுகிறது? துக்கத்தை வெளிப்படுத்துவது. எபிரேய மக்கள் அல்லது வேதாகமத்திலே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் என்னன்னா, தங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது. அடுத்து என்ன செய்யறாங்க? தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டார்கள். அழுதார்கள். இவர்கள் அழுதார்கள். ஏன் அழுதாங்க? வேதனைப்பட்டது யோபு, இழப்பை சந்தித்தது யோபு, வேதனையின் மத்தியிலே கடந்து போனது யோபு.
வியாதியின் மத்தியில் ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறவன் யோபு. ஆனால் அவனுடைய வேதனை இவர்களை பாதித்தது. அவன் அழுதான், அதே அளவுக்கு இவர்களும் அழுதார்கள். அதான் எம்பத்தின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற. சிம்பத்தின்றது பரிதாபப்படுவது. எம்பத்தின்றது ஒரு மனிதன் வேதனைப்படும் போது அதே வேதனையை நாம் உணர்வது. இவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே என்ன செஞ்சாங்கன்னா, வாய்விட்டு அழுதார்கள். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, மற்றவர்களுடைய வேதனை நம்மை பாதிக்கிறதா? அநேக நேரங்கள்ல இழப்புகள் வரும்போது அந்த இழப்புகள் நம்மை மாற்றுகிறது. மற்றவர்களுடைய வேதனையை நம்மால் புரிந்து கொள்வதற்கு அது நம்மை வழி நடத்துகிறது. தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தாதான் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான். நான் ஒரு சம்பவத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டேன். என்னுடைய மனைவி குக் பண்ணும் போது அநேக நேரங்கள்ல கையில சூடு பட்டுருச்சுப்பா, வலிக்குதுன்னு சொல்லி சொல்லுவா. சரி, நான் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் அவளுக்கு உதவி செய்வதற்காக கிச்சன்ல நான் டீ போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த டீ பாத்திரத்தை இறக்கி அப்படி கீழே வச்சேன். அது பக்கத்துல ஆல்ரெடி ஒரு குக்கர் ஃபுல் ஹீட்டா இருந்திருக்கு, கவனிக்கல. என்னுடைய கையை அதுல உரசிச்சு நன்றாக பொத்து விட்டது. வலியில துடிச்சிட்டேன். அன்றைக்குதான் அந்த வலி எந்த அளவுக்கு அவளை பாதிக்கும் என்பதை நான் படித்துக் கொண்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, மற்றவர்களுடைய வேதனையை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? நாம் அதே வேதனையில கடந்து போகும்போதுதான் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் கடந்து போகவில்லை, இவர்களுடைய டாக்டரினே வேற. ஆனாலும் இவர்கள் அழுதார்கள். வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அழுகிறவர்களோடு அழுங்கள், நகைக்கிறவர்களோடு நகையுங்கள். என்ன அர்த்தம்? அவர்களுடைய வேதனையில் நீங்கள் அவர்களோடு உங்களை ஒருங்கிணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. ரோமர் 12வது அதிகாரம், பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அழுகிறவர்களோடே அழுங்கள். நம்ம இன்னைக்கு மற்றவர்களுடைய வேதனையை அந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவரே, அநேக நேரங்களில் என்னுடைய இருதயம் பயங்கர கடினமா மாறிடுது. என்கிட்ட சிம்பத்தியும் இல்ல, எம்பத்தியும் இல்ல. எனக்கு வேதனை வரும்போது நான் அழுகிறேன். ஆனா மற்றவர்களுடைய வேதனையை பார்க்கும்போது அந்த வேதனை என்னை பாதிக்கவில்லை. ஆண்டவரே, உம்மிடத்திலே காணப்பட்ட மனதுருக்கம், உம்மிடத்திலே காணப்பட்ட அன்பு, உம்மிடத்திலே காணப்பட்ட அந்த ஒரு இளகின இருதயத்தை எனக்கு தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமானது இல்லையா? இவர்கள் அழுதார்கள். சரி, அதே அடுத்த வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசிங்க. மன்னிக்கலாம், 13ஆம் வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 13ஆம் வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். வந்துட்டாங்க, வந்து சத்தம் போட்டு அழுறாங்க. அங்கே ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்து சாம்பல் குவியல் மீது உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்தவன அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவன் கூட இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னு போட்டிருக்கு, அவனோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் 7 நாள் இரவும் பகலும் தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள், அழுதார்கள். அடுத்தது அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அமைதியாக இருந்தார்கள். துயரின் மிகுதியை கண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர்கள் அமைதியா இருந்தார்கள். ஏன் இவங்க அமைதியா இருக்கலாம்? இந்த கேள்விக்கு வரலாற்று பின்னணியும் ஒரு பதில் கொடுக்குது. அது மாத்திரமல்ல, வேதாகமும் பதில் கொடுக்குது. இவர்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களும் நமக்கு பதில் கொடுக்குது. இதுல நம்ம ஒரு சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக யூத கலாச்சாரத்தின்படி ஒரு அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், மோனர், ஒரு அழுது கொண்டிருக்கக்கூடிய ஆறுதல் படுவதற்காக யாராவது செல்வார்களானால் அந்த அழுது கொண்டிருக்கிற மனிதன் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக வேறு யாரும் பேச மாட்டார்கள். இது ஜூயிஷ் ட்ரெடிஷன். இவ்விதமாக சொல்றாங்க. ஒருவேளை இவங்க அந்த 7 இரவுகள் 7 பகல் அமைதியா இருந்ததுக்கு காரணம் யோபு பேச வேண்டும் என்பதற்காக அமைதியா இருந்திருக்கலாம். ஒருவேளை அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஏன்னா 7 நாள் கழித்து இவர்கள் பேசின பேச்சு யோபுவை சுக்குநூறாக உடைத்து விட்டது. ஆனாலும்
இவர்களிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் யோபுவோடு அமர்ந்திருந்தார்கள். சரி, வேற என்ன ரீசனுக்காக இவங்க அமைதியா இருந்திருக்கலாம்? தூரத்துல இருந்து பாக்குறாங்க, ஒரு மனிதன் அப்படியே உருக்குலைந்து எல்லாவற்றையும் இழந்து பிச்சைக்காரனை போல உட்கார்ந்திருக்கான். இப்படிப்பட்ட இழப்பின் மத்தியில இந்த மனிதன் கடந்து போகும்போது நான் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் இவனுக்கு ஆறுதலை கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். ஆகவேதான் கண்டதையும் முதலாவது பேசிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஏன்னா பின்னாடி அவங்க பேசக்கூடிய பேச்சு யோபுவை எந்த அளவுக்கு துக்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துக்கப்படுத்தி விட்டது. ஆனால் இந்த 7 நாட்கள் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இழப்பின் மத்தியில் ஒரு மனிதன் கடந்து போகும்போது, இழப்பின் மத்தியில் ஒரு குடும்பத்தார் கடந்து செல்லும் போது, இழப்பின் மத்தியில் என்னுடைய சகோதர சகோதரிகள் கடந்து செல்லும் போது, நம்ம அவங்கள போய் பார்க்க போகும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய வார்த்தைகள். பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். நாம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமானால் நம்ம அவங்களுக்கு பெஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் சொல்லி நம்ம நினைச்சோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அமைதியாக அவங்க பிரசன்ஸ்ல நம்ம இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு EGF மெம்பருக்கு, ஒரு கிராஜுவேட் அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு. பைக்ல போகும்போது அடிபட்டு அவருக்கு காலில் பிராக்சர் ஆகி கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில இருந்தார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் இடத்துல வர்றவங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, ஆனா எப்படின்னே இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உடனே அவர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். நான் பைக்ல போயிட்டு இருந்த அந்த மெயின் ரோட்ல ஒரு வண்டி வந்துச்சு, அடிபட்டுச்சு, என் கால் பிராக்சர் ஆயிடுச்சு. அவர் பொதுவாகவே நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு சகோதரர். இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கேட்டுட்டு போனோம்னா அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? ராஜபாலன், பேசாம ஒரு கேசட்ல என்ன நடந்துச்சுன்றதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி என் பக்கத்துல வச்சுக்கலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். யாராவது வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அந்த கேசட், அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி இதான் நடந்துச்சு, இதை கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லிடலாமான்னு சொல்லி சொன்னார். இது எதை தெரியுமா காட்டுகிறது? ஒரு மனிதன் படுக்கையில படுத்திருக்கும் போது அவனுடைய வேதனை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் பேசுவது. அநேக இடங்கள்ல பாக்குறோம்ல, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்துல போயிட்டு எப்படி இறந்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள ஊடுருவி கேட்கும் போது அவங்க அதை ரீலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீலீவ்னா நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் அசை போடுகிறார்கள். அப்ப அவங்க பேசக்கூடிய பேச்சு அவர்களுடைய வேதனையை இன்னும் அதிகமாக கிளறி விடுகிறது. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க துக்கத்தின் மத்தியில் கடந்து செல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது உங்களுடைய பேச்சு அவர்களுடைய காயத்தை ஆற்றுகிறதா அல்லது அவர்களுடைய காயத்தை இன்னும் ஆழப்படுத்துகிறதா, புண்படுத்துகிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். இவர்கள் செய்த நல்ல காரியம் என்ன தெரியுமா? அமைதியாக இருந்தார்கள். தங்களுக்கு அருமையானவர்களை இறக்க கொடுத்த வீடுகளில் போய் உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த 3வது நாள் ஜப கூட்டம் அல்லது எல்லாம் வைப்பாங்க சில வீட்டுல. ஒரு வீட்டுல விதமா பேசிட்டு இருந்தாங்க, பிரியாணி போடலையா, கறி போடலையா. எனக்கு ரொம்ப கோபமாவும் வந்துச்சு, வருத்தமாவும் இருந்துச்சு. எங்க உட்கார்ந்துருக்காங்க? தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, ஜப கூட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அங்க வந்து பிரியாணி சாப்பிட வேண்டும், கறி சாப்பிட வேண்டும் சொல்லி யோசித்தாங்க. எவ்வளவு கேவலமான கிறிஸ்தவர்கள் இல்ல? அதே போல அங்க வந்து பாலிடிக்ஸ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்க வந்து ஜோக் அடிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை குழப்புவதற்கு, அவர்களை குற்றப்படுத்துவதற்கு கண்டதையும் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அங்க வந்து டாக்டரின் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அருமையான தேவனுடைய மக்களே, கவனமாக இருப்போம். இவர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் 7 நாள் அமைதி. ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேசவில்லை. அமைதியாக யோபுவோடு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார், பேட் கொஸ்டின்ஸ் அல்லது ட்ரைட் கொட்டேஷன்ஸ் இது மனிதனுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்காது. பேட் கொஸ்டின்ஸ்னா எல்லா கேள்விக்கும் ரெடிமேட் ஆன்சர். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுறது, நேர போறது. பிரதர் இதெல்லாம் கவலைப்படாதீங்க, தலைவிதிப்படிதான் நடக்கும், சந்தோஷமா இருங்க, ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருங்க. சொல்றது ரொம்ப எளிது. மனசுல என்ன தெரியுமா வரும்? இழந்து போனவருக்கு, என்னை மாதிரி இழப்பை நீ சந்திப்பாயானால் இப்படி உன்னால பேச முடியுமா, அக்கறை இல்லாம பேச முடியுமான்னு சொல்லி மனசுல வரதான செய்யும். ரைட் கொட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பொதுவாக உலக நடையிலே பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள். இதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஆனால் வேத வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய அமைதியாக அவர்களோடு அமர்ந்திருப்பது. நான் உன்னுடைய வேதனையிலே உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய வேதனையை நான் புரிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும். மனிதனுடைய இயற்கையான குணம் என்ன தெரியுமா? வேதனையின் மத்தியில ஒரு மனிதன் கடந்து செல்லும் போது ஆவிக்குரிய விதத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நான் அவனுக்கு சொல்லணும் சொல்லி நம்ம தூண்டப்படுகிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லிடணும். பைபிள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும், ஒரு வசனத்தை சொல்லணும்னு சொல்லி தூண்டப்படுறோம். அப்படி இல்லைன்னா ஆழமான வேத வசனத்தின் சத்தியங்களை சொல்ல வேண்டும் என்று நாம் தூண்டப்படுகிறோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை விட, நம்முடைய வார்த்தைகளை விட, ஆழமான வேதனையின் மத்தியில் கடந்து செல்லக்கூடிய மக்களோடு அமைதியாக நாம் அமர்ந்திருப்பது அவர்களுக்கு அதிகமான ஆறுதலை கொடுக்கும். இந்த இடத்துல யோபு அவிதமாக தான் சொல்றாரு. யோபு இப்ப விதமாக உணர்ந்தார். யோபு நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 25:20. மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடி உப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். மறுபடியும் சாலமோன் ஞானி அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுக்களை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். என்ன அர்த்தம்? ஏற்கனவே குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவை ஒரு போர்வை. ஆனா வேதனையின் மத்தியில கடந்து போகக்கூடிய மனிதன் மத்தியில போய் உற்சாகமான பாட்டை பாடுகிறவன் குளிர்காலத்துல அவன் ஏற்கனவே போட்டிருக்க டிரெஸ் குளிருக்கான மறைப்பை பிடுங்கக்கூடியவனுக்கு சமமாக காணப்படுவான். வெடியுப்பு அது மேல காடிய வார்த்தை இன்னும் வெடிக்கும். அவ்விதமாக இருப்பான்னு சொல்றாரு. இது இவ்விதமாக யோபுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. 7 நாள் அமைதியாக இருந்த நண்பர்கள் வட்டியும் முதலுமாக சேர்த்து வைத்து யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார்கள். யோபு 13வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 13வது அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும். எவ்வளவு வேதனைப்பட்டா யோபு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்ல. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். இதை கேட்டிருக்க என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சந்திக்கக்கூடிய மக்கள் நம்மை குறித்து அல்லது என்னை குறித்து இவ்விதமாக சொல்ல முடியுமா? நீ கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும், அது உனக்கு ஞானமா இருக்கும். நீ பேசுவது என்னை வேதனைப்படுத்துகிறது என்று நம்மை பார்த்து யாராவது சொல்லுகிறார்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு எவ்வளவு தேவை இல்லையா? ஏன்னா ஏற்ற வார்த்தைகள் இல்லாவிட்டால் அமைதியாக நாம் இருப்பது நல்லது. அமைதியாக கண்ணீரோடு அவர்களுடைய வேதனையிலே பங்கு பெறுவது அது பெரிய பாதிப்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். யோபுவின் நண்பர்கள் பேச்சற்றவர்களாக அமைதியாக அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். 6வது மறுபடியும் 12ஆம் வசனத்துடைய பின்பகுதியை நம்ம பார்க்கலாம். யோபு 2வது அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இரவு பகல் 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவனோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் எத்தனை நாள் உட்கார்ந்தாங்க? 7 நாள் உட்கார்ந்தாங்க. எவ்வளவு டைம் உட்கார்ந்திருந்தாங்க? வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இரவு உட்கார்ந்திருந்தார்கள், பகலிலேயும் உட்கார்ந்திருந்தார்கள். சாப்பிட்டார்களா தெரியாது, தூங்கினார்களா தெரியாது. எங்க தெரியுமா உட்கார்ந்திருக்காங்க? யோபு சாம்பல் குவியலின் மீது உட்கார்ந்திருக்கிறான், இவர்களும் சாம்பல் குவியலின் மீது உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் 7 நாள் அவர்கள் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள்? ஐ ஆம் அவைலபிள் ஃபார் யூ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப முக்கியமானவர், மற்ற வேலைகள்லாம் 2வது. அதனால நான் உன்னோடு உட்கார்ந்து இருப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. 2வது, ஏன் சாம்பலின் மீது உட்கார்ந்து இருக்கிறார்கள்? உன்னோடு சேர்ந்து துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நான் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறேன். ஐடென்டிஃபையிங் வித் த சஃபரிங் பர்சன். ஆகவே சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய மனிதர் விதமாக எழுதுகிறார்,
அவர்கள் உட்கார்ந்து இருந்தது ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கல, அவர்கள் உட்கார்ந்து இருந்தது வீட்டுல உட்கார்ந்து இருக்கல. எங்க தெரியுமா உட்கார்ந்து இருக்காங்க? ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பை கொட்டக்கூடிய இடத்துல குப்பையையும் சாணத்தையும் எரித்து சாம்பலாக குவித்து வைத்திருக்கிறார்களே, அது மேல உட்கார்ந்துருக்காங்க. அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு அன்பு காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒருவேளை யோபு சாப்பிட்டாரான்னு சொல்லி தெரியல, இவங்களும் சாப்பிடாம இருந்திருக்கலாம். யோபு தூங்கினாரான்னு சொல்லி தெரியல, அவனுடைய வேதனையின் மத்தியில இவர்களும் தூங்காம இருந்திருக்கலாம். அமைதியாக அவனோடு அமர்ந்து அவனுடைய வேதனையை இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். வேதனையின் மத்தியில யோபுடைய நண்பர்களிடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாசிட்டிவான காரியம் இந்த காரியம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நமக்கு யோசித்து பார்க்கலாம். இவ்வளவு அமைதியாக இருந்த நண்பர்கள் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 40வது வசனம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யோபுவோடு ஒரு சில காரியங்களை கலந்து ஆலோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கலந்த ஆலோசனை டிஸ்கஷன் எதுக்கு நேராக வழி நடத்துது தெரியுமா? டிபேட்ஸுக்கு நேராக வழி நடத்துது, வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. 7 நாள் அமைதியாக இருந்த நண்பர்கள் யோபுவை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி நமக்கு. ஆனா அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அவர்களை போல அமைதியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் 7 நாள் அமைதிக்கு பின்பு இவர்கள் எத்தனை நாட்கள் யோபுவோடு பேசினார்களோ என்று தெரியவில்லை. அவர்களுடைய பேச்சு யோபுவை துக்கப்படுத்தியது, தேவனை கோபப்பட வைத்தது. கடைசியில எந்த நண்பர்கள் ஆறுதல் கொடுக்க வந்தார்களோ அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள். சரி, இன்னைக்கு நம்ம கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அநேக நண்பர்கள் மத்தியில யோபுவை தேடி வந்த 3 நண்பர்களுடைய பெயர்கள் வேத புத்தகத்துல பொறிக்கப்பட்டிருக்கிறது. தேமானியனாகிய எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் 3 நண்பர்கள் தேடி வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதனையை கேள்விப்பட்டார்கள், வேதனையில் உதவுவதற்கு யோசனை பண்ணினார்கள். யோபுவோடு பரிதபிக்க, யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு வந்தார்கள். யோபுவை தூரத்திலே பார்த்து அவனை அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து போன மனிதனை கண்டவுடனே அவர்கள் அழுதார்கள், வாய்விட்டு சத்தமாக அழுதார்கள். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல நம்முடைய சகோதர சகோதரிகளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கரிசனை உண்டா? நாம் தேவையுள்ள வேதனையின் மத்தியில கடந்து செல்லக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். யோபுவை போய் சந்தித்து அவனுடைய துக்கம் மகா துக்கமாயிருக்கிறது என்பதை கண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் இரவும் பகலும் அமைதியாக இருந்தார்கள். நாம் என்ன பேசுகிறோம்? அமைதியாக இருக்கிறோமா? Are we available for the needed people? அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள், 7 நாள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் வந்ததுடைய நோக்கம் யோபுவுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே அவனோடு சாம்பல் குவியல் மீது உட்கார்ந்திருந்தார்கள். இன்னைக்கு கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில், இழப்பின் மத்தியில் கடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு நம்முடைய ஆறுதல், நம்முடைய பிரசன்ஸ், நம்முடைய விசிட் எந்த அளவுக்கு தேவைப்படுது இல்லையா? நாம் சந்திக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்களா? நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரே, எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டோம், எப்பொழுது நீர் வியாதியா இருந்தீர், உம்மை பார்க்க வந்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லி நான் அவங்களை பாராட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்மை சுற்றி அநேக தேவையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்கள் சிலர் கடந்து போகிற பாதையெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நம்முடைய உள்ளத்தை அப்படியே பாதிக்குது. ஒரு தம்பி சொன்னான், அண்ணே நான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு 7 நாள் வந்த போதோ எனக்கு வேண்டிய அந்த சம்பளத்தை அவங்க கொடுக்கல. சொல்லக்கூடிய தம்பி என்ன தெரியுமா படிக்கிறான் தெரியுமா? He is a research scholar, PhD படிக்கக்கூடிய தம்பி. வறுமை, தேவை அவனை அந்த அளவுக்கு தள்ளிவிட்டது. கேட்கும் போது என்னுடைய உள்ளத்தை அதிகமாக பாதித்தது. இந்த கொடுமையான காலகட்டத்துல அநேக விதமான தேவைகள் மத்தியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவை இருக்கு இல்ல நான் சொல்ல, ஆனா அந்த தேவைகள் மத்தியில
தேவையுள்ள மற்றவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமான நபர்களிடத்துல, உமக்கு சித்தமான விதத்துல என்னை வழி நடத்தும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிப்போமானால் தேவன் நம்மையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அமைதியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ராத்திரி நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்கலாமா? என்னுடைய வேதனைகளையே நான் பார்த்து கொண்டு இருப்பேனானால் மற்றவர்களை நான் ஆறுதல் படுத்த முடியாது. ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளின் மத்தியில் மற்றவர்களுக்கு ஆறுதலாக நான் திகழ எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபிக்கலாமா? தேவையுள்ள ஒரு தேசத்திலே தேவையுள்ள என்னுடைய சகோதர சகோதரிகள் உண்டே. ஆண்டவரே, நீர் யாருடைய தேவையை எந்த விதத்திலே சந்திக்க வேண்டும் என்று என்னை வழி நடத்துகிறீரோ அதை சந்திப்பதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன் சொல்லி அவருடைய கரத்துல விட்டுக் கொடுப்போமா? கேள்விப்பட்டார்கள், யோசனை பண்ணினார்கள், தேடி வந்தார்கள், அழுதார்கள், அமைதியாக இருந்தார்கள், அவனோடு அமர்ந்திருந்தார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும் சொல்லி, எங்களுக்கு தாரும் சொல்லி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அநேக தேவைகளோடு, அநேக வேதனைகளோடு, கண்ணீரோடு கடந்து போகக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். எங்களுக்கும் அது உண்டு ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் தேற்ற, ஒருவரை ஒருவர் தூக்கி நிறுத்த, ஒருவரை ஒருவர் பலப்படுத்த எங்களை ஒரு பெரிய ஐக்கியத்திலே வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அநேக நேரங்களில் எங்களுடைய உள்ளத்துல அந்த சிம்பத்தி இல்ல ஆண்டவரே, எம்பத்தி இல்ல, உமக்குள்ளே இருந்த மனதுருக்கம் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் அவ்விதமாக இல்லை ஆண்டவரே. கடினப்பட்டு சுயநலத்தோடு இருப்பதை அநேக நேரங்கள்ல உணர்கிறோம். உடைய சமூகத்துல வெட்கத்தோடு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும், எங்களை கழுவும். உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதனை உள்ள மக்கள் மத்தியில, தேவையுள்ள மக்கள் மத்தியில, இழப்பின் மத்தியில கடந்து போகக்கூடிய மக்களை தூக்கி நிறுத்துவதற்கு விசுவாசிகளாகிய நாங்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஞானமாக செயல்பட, ஆவியானுடைய வழி நடத்தும்படி செயல்பட, எங்களுடைய தகுதிக்கு தக்கதாக செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அநேகருக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய மக்களாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.